சொல்லிட்டு இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு மாடல் எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. நான் போட்டு வந்தேன்னா அந்த பாருங்கள், நல்ல பக்கம் கரெக்டாக சென்டராக மடிச்சிக்கிங்க. இப்போ லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது இல்லையா, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுற பாருங்கள், மாடல் வச்சுக்கணும். வந்து பாருங்கள் சென்டரில் வச்சுட்டு இது வந்து அழகாக இருக்கும்டா. ஊசி முனை தையல்னு சொல்லி அந்த எட்ஜு மட்டும் போடணும். இது ஒரு மாடல் ஓகே, பார்த்துக்கோங்க. இப்போ அதை கட் பண்ணாதீங்க, இந்த கை வைங்க, மாட்டாமல் அப்படியே நம்ம அடிக்கலாம். நான் ஆக்சுவலாக வீ கட் பண்ணலான்னு நினச்சேன். நார்மல் தைக்கிறது சொல்லி தரணுன்றதுனால இது பாருங்கள். இப்போ வந்து கரெக்டாக இப்படி வந்துச்சு இல்லையா, இங்கே வந்து 1/2 இன்ச்சு கரெக்டாக விட்டுருங்க. தெரியுதுங்களா? ரொம்ப பக்கத்தில் போடக்கூடாது, 1/2 இன்ச்சு. அது வந்து நீங்கள் தெரியலன்னா நீங்கள் ஸ்கேலில் வந்து லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே பண்ணலாம். இது வந்து 5 லைன் பிடிக்கலாம், 3 லைன் பிடிக்கலாம். இதுலேயே டிசைன்ஸ் வந்து எவ்வளவோ இருக்குது, நிறைய பண்ணுவோம். இந்த டைமண்ட் மாதிரி இங்கெல்லாம் கிராஸ் பண்ணிக்கிட்டு பாக்ஸாக பண்ணிட்டு மணி போட்டது நாங்கள்லாம் அந்த ஓல்ட் டேஸ்லேயே நாங்கள்லாம் மாடல் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ அது வந்து திருப்பியும் ரீமாடலாக வருது. முதல்ல சென்டர் பிடிச்சோம், அதுக்கப்புறம் எந்த பக்கம் பிடிக்கிறோமோ அந்த ஆப்போசிட்டில் பிடிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த பக்கம் பிடிக்கணும். அதை பார்க்கறதுக்கே பாருங்கள் ஒரு அழகாக இருக்கும். இதெல்லாம் நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி தான். நாங்கள்லாம் வந்து இதெல்லாம் யாரும் எதுவும் சொல்லி கொடுத்தது கிடையாது. இன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா கற்றுக்க மாட்டேங்கிறாங்க பசங்க. ஓகே, இப்போ பாருங்கடா, அழகாக இருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்கம்மா, நான் அப்புறமா கமெண்ட்ஸில் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ இதனுடைய நல்ல பக்கம், இதனுடைய நல்ல பக்கம். இப்போ ஒரு கேர்ள் கேட்டால் சென்டர் பாயிண்ட் வச்சு தைக்கிறாங்க யூடியூப்லன்ட்டு. இதை பாருங்கள், இந்த சென்டர் கரெக்டாக இந்த சென்டரை இப்படி வச்சுட்டு நம்ம கூட அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், எனக்கு அப்படியே முடிஞ்சிடணும். இப்போ இதுன்னா 2 தையல் போடணுன்னா வேலை எனக்கு அது எதுவும் மிச்சமாக நிறைய ஆறா மாதிரி இருக்கும். இப்போ இந்த நேரத்துக்கு அதை அங்கேருந்து அடிச்சுட்டு வந்துடுதுன்னா முடிச்சுட்டு பண்ணலாம். பாருங்கள், இங்கே எடுத்துட்டு கரெக்டாக அதை பாருங்கள், இது இப்படி இருக்கணும், இது இப்படி தள்ளணும். தனலட்சுமி நீ தான் பார்த்துக்கோ, இப்படின்னா அப்படி தைக்கக்கூடாது, புரியுதா? இதை பாரு, நான் பொறுமையாக உங்களுக்காக பொறுமையாக தைக்கேன். இது பாருங்கள், 1/4 இன்ச்சு கரெக்டாக இருக்கணும். அது பாருங்கள், அப்படியே வந்து இதுவும் ஈக்குவலாக. அது பாருங்கள், இது 2ம் ஈக்குவலாக வரணும். நீங்கள் அன்றைக்கி என்ன பண்ண பார்க்குறல்ல, இடா குடமாக தைச்சி வச்சா. இப்போ பாருங்கள், இதை எடுத்துகிட்டு திருப்பி இதுக்கு மேலே வச்சு தைப்பாங்க. இது தேவையில்லாத வேலை எனக்கு. நான் அந்த பக்கம் அடிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும்னு உனக்காக. என்ன தொலைவு, நான் அந்த பக்கம் அடிக்கிறப்ப அந்த பள்ளம் எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு பாருங்கள். இது 2 தையல் கொடுத்துருங்கடா. பார்த்தீங்கன்னா இந்த அடி பீஸும் மேல் பீஸும் பார்த்தீங்களா, ஏதாச்சும் அப் அண்ட் டவுனே தெரியக்கூடாது. 2 துணியும் ஈக்குவலாக இருக்கணும். நான் வீடியோக்காக தான் ஸ்லோவாக தைக்கிறேன், இல்லைன்னா நான் பெடல் தான், பவர் கிடையாது. 20 மினிட்ஸில் ப்ளவுஸை முடிச்சிடுவேன் நான். பார்த்தீங்களா? இப்போது நான் இதுதான் சொன்னேன் நான். இப்போ நம்ம இதை ஹெமிங் பண்ணிப்போம். இது பாருங்கள், இப்படி மடித்து பார்த்தோன்னா இங்கே வந்து நம்ம பர்ஃபெக்டாக தைச்சோன்னா கரெக்டாக வரும். இது பாருங்கள், பர்ஃபெக்டாக தைச்சா கரெக்டாக வரும். இங்கே நீங்கள் ஏதாச்சும் ஏடா குடம் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வரும். அப்போ பசங்க திருப்பியும் மடிச்சு தைச்சதை பிரிக்கணும். அதனால் கையை வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் அந்த கையை விட இந்த கை தான் எனக்கு இந்த மாதிரி தைக்கிறது தான் ரொம்ப ஈஸி. அதனால் நான் இப்படி தான் சொல்லி தருவது. பாருங்கள், இங்கேருந்து வச்சுக்கிட்டோன்னா எவ்வளோ வெளில வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரண்ட்டில் பள்ளத்தை மாத்திரம் கவர் பண்ணிக்கணும். பாருங்கள், இது 2ம் ஒன்றா வைக்கணும். இதை வந்து நம்ம அதுக்கு
அப்படியே தள்ளி போகணும். நம்ம கைதாம வேலை செய்யணும். கரெக்டாக 1/4 இன்ச்சு பொறுமையாக தைக்கிறேன் பாருங்கள். அது பாருங்கள், இந்த ரெண்டுமே அப்படியே இருக்கணும். அது மேலே போகக்கூடாது. அந்த பள்ளம் வெட்டினது அப்படியே தனியாக விட்டுடுறாங்க. அந்த மாதிரி விடக்கூடாது. அது வரவே வராது. தனியாக நீங்கள் தைக்கணும். முன்னெல்லாம் வந்து கையில் டேக் போட்டு தைப்பாங்க. இப்போ எங்கே யாருமே கையில் டேக் போட்டு தைக்க மாட்டேன்றாங்க. நார்மல் மிஷினே வேணாம், பவர் தான் வேணுன்றாங்க எல்லாம். தையல் மேலே தையல் இருக்கணும். இப்போ பாருங்கள், இதை வச்சு பார்த்துக்குங்க. அதே மாதிரி திருப்பி ரீசெக் பண்ணிக்கிங்க. இந்த பக்கம் தனியாக கையை வச்சோம் இல்லையா, பார்த்தீங்களா? நம்ம கரெக்டாக தைச்சா கரெக்டாக ஒரு மார்க்கிங், இல்லைன்னா ஜஸ்ட்டு பாயிண்ட்டு வந்து இறங்கும். ஆனால் பரவாயில்ல. அதனால் நான் வந்து பசங்களுக்கு வந்து கை மடித்து தைக்காதீங்கன்றது. எல்லோரும் எடுத்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்லலாம் எடுத்த உடனே மடித்து தைச்சிடுவாங்க. எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த 2 இன்ச்சுக்கு பற்றியா அதை அப்படியே மடித்து தைச்சிடுவாங்க. இந்த கோடு வரைக்கும் கரெக்டாக மடிச்சுக்கணும். அதே மாதிரி தையல் வந்து இந்த மடிக்கிறோன்னா இந்த எட்ஜில் தான் போடணும். நீங்கள்லாம் அங்கே போடக்கூடாது. இந்த எட்ஜில் தான் தையல் வரணும். இப்போ இந்த கையை ஹெம்மிங் பண்ணிட்டு அப்படியே வச்சு இப்போ பாருங்கள், இங்கேருந்து இந்த கோடு கிட்ட வரணும் தையல். இங்கே அக்குள் ரெண்டும் ஒன்றா இருக்கணும். சரிங்களா? ரெண்டும் ஒன்றா வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கு தான் முதல்லையே மார்க் பண்ணிடணும். இந்த பாருங்கள், இப்போ வந்து ரஃப் அடிக்கிறது தெரியாதுன்னு 1 2 3 அவ்வளோதான். இப்போ தான் ரஃப் அடிப்பேன் நான். இந்த பாருங்கள், இதை அப்படி லூஸ் பண்ணி பின்னாடி தள்ளுங்க. அவ்வளோதான். லாக் ஆகி அவ்வளோதான். சும்மா போட்டு அதை பண்ணுவாங்க பாருங்கள். எப்படி தெரியுமா பண்ணுவாங்க? இதை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த அக்குளும் இந்த அக்குளும் வந்து பாருங்கள், இது தனியாக இப்படி விட்டுறக்கூடாது. புரியுதா? அது பாருங்கள், இங்கேயும் இங்கேயும் ரெண்டும் ஒன்றா தான் இருக்கணும். இந்த 2க்குலேயும் ஒன்றா தான் இருக்கணும். சரியாடா? நம்ம ப்ளவுஸை ஃபினிஷ் முடிச்சிடணும்னு நினைக்கக்கூடாது. ஃபினிஷிங் பக்காவாக கற்றுக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ பாருங்கடா, இப்போ முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு என்ன பண்ணணும்? எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இப்படி திருப்பிங்க. திருப்பி அதுக்கு மேலே திருப்பியும் வந்து 3 தையல் அடிங்க. 3 ஊசி இறக்குங்க. இந்த பக்கம் நான் பொறுமையாக தைக்கிறேன், அந்த பக்கம் ஃபாஸ்ட்டாக தைச்சிடுறேன். அப்புறம் 1/4 இன்ச் விட்டு திருப்பி அதே மாதிரி நம்ம வந்து நிறைய வந்து ஓரமாகவோ இல்லை இங்கே வந்து ரொம்ப விட்டுட்டு எல்லாம் தைக்கக்கூடாது. கரெக்டாக 1/4 இன்ச் இருந்தால் தான் அந்த லூஸ் வந்து பிரிச்சுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு தேவையேண்டா. முன்னெல்லாம் 2 தையல் தான் போடுவோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 4 தையல் 5 தையல் எத்தனை தையல் போடுறோன்னே தெரியுது. இப்போ இதை பாருங்களேன், அப்போல்லாம் ஓவர்லாக் கிடையாது. இது பாருங்கள், இதை மடித்து 3வது தையல். அப்போ ஓவர்லாக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி பண்ணுவோம் முன்னெல்லாம். இப்போ ஓவர்லாக் பண்ணும்போது ஓவர்லாக் மிஷின் இருந்தால் சரி, இல்லைன்னா கடையில் கொடுத்து பண்ணிடுவோம். இந்த பாருங்கள், இந்த அழகாக வந்து அப்படி பிரியாமல் இருக்கிறதுக்காக எல்லாத்தையுமே இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த நூல் வந்து பிரியவே பிரியாது. எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி பண்ணலாம். இங்கேயும் பண்ணலாம். ஆனால் நாளைக்கு நம்மளுக்கு லூஸ் வேணும்னா நம்ம பிரிச்சுக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணது கிடையாது. சொல்கிறேன்.
சமாளிக்கிறது பண்ணுவாங்க பாருங்க, அவ்வளோ அட்டூழியம் பண்ணுவாங்க. அதனால மடிச்சியை கட் பண்ணும். இப்போ என்ன பண்ணணும், பேக் இருக்கு இல்லையா, இந்த பேக் கரெக்டாக சென்டர் பாயிண்ட், இது கரெக்டாக வந்து இது மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஃபோல்டிங்கே வரும். இந்த சென்டரை இப்படி முடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கரெக்டாக 1/4 இன்ச் தான் பிடிக்கணும். சும்மா நிறைய பிடிச்சோன்னா இங்கே டைட் இருக்கும், இங்கே குப்பை மாதிரி தூக்கிக்கும். இந்த பாருங்க, இது வந்து 3.5 இன்ச்சு ப்ளஸ் ஒரு விரல் ப்ளஸ் 1 இன்ச்சு. இன்ச்சு டேப் எடுக்காமல் அப்படியே சொல்லி தந்துடுறது. அவங்கவுங்க விரலுக்கு ஒரு விரல் ப்ளஸ் 1 இன்ச்சு பண்ணோன்னா கரெக்டாக. அப்புறம் இந்த சென்டருக்கு இப்படி மடிச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் லைன் போட்டுக்கலாம் டீஸில், அதுக்கப்புறம் பிடிக்கலாம். அப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ப்ளவுஸ் இஸ் ஃபினிஷ். இப்போ வந்து இது வந்து கரெக்டாக அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம செக் பண்ணணும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்த்தோம்னா லூஸ் இருந்ததுன்னா நம்ம பிடிச்சிடலாம். டன் கரெக்டாக அவ்வளோதான், ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ்.